என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ 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 காய்ஸ் வந்து டேய் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிட்டு இருக்க? டூர் பிளான் போடுறது பிரச்சனை இல்லை, அதை போகணும். நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. குளிர் காலம் அப்படிதான் ஆச்சு. கட் பண்ணா கொடைக்கானலுக்கு போறோம், மஜா பண்றோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வெல்கம் டு திஸ் அப்புறம் நம்ம சேனலுக்குன்னு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு இதை வைக்கணும்டா. பகடி பகடி கீழே தூக்கி வை, கீழே தூக்கி வை, பக்கடி vlogs கீழே தூக்கி வைக்கவா? கீழே தூக்கி விட. சரி ஓகே ஆரம்பமா. வெல்கம், ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் vlog சேனல். நீங்க நான் வந்து கொடைக்கானல் போறோம் பிளான் தான் போட்டிருந்தோம். ஆனா இப்போ உண்மையில நம்ம கிளம்பிட்டோம் கொடைக்கானலுக்கு. பெரிய விஷயம். கட் பண்ணா கொடைக்கானல் நம்ம கார் நினைக்காதீங்க, இது வேற ஒருத்தங்க காரு. நாங்க பஸ்ல வந்தோம், சும்மா நின்றுட்டு இருக்கோம். பதிவு பண்ணிட்டேன். ஓகே வாடா ராஜ்குமார். முடியல முடியல நீ சொல்லணுமா? போறோம், நொறுக்குறோம் நொறுக்கணும், அள்ளிட்டு வரோம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இது வேணாம், இது அவன் Okay, கட் பண்ணி கிளம்புவோம். வேணும்னு டிங் டிங்னு இங்க கட் பண்ணி திறந்தா கொடைக்கானல்ல ஆனால் பறக்க விடுறோம். ஏன்னா நடுவில் அங்க யாரும் வீடியோ எடுக்க மாட்டோம், அதனாலதான் கட் பண்ண கொடைக்காலங்கிறான். ஏன் முனையிலே இருக்க நீ? இப்ப கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு 2 தடவை அழுத்தலாம், 3வது தடவை அழுத்தினா அது வேற மாதிரி ஆக போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம்டா போயிட்டே இருக்கோம். அவன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு நம்ம இது வாங்க போனோம்ல HDMI கேபிள். அப்ப என்ன ப்ரோ நீங்க ஹெல்மெட்டும் போடல, லாங் ரோட்ல போறீங்க, பாத்து இப்படி போங்க ப்ரோன்னு தேவை இப்பெல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மள அப்படியா தேவையில்லாம நம்ம வந்து அது ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியா பத்தியா? டேய் பரமா படிடா. ஃபேக் ஐடியா இருக்கும், டக்கன் ஃபேக் ஐடியா லூசாடா நீ, அவன் கெட்ட வார்த்தையில திட்டல ப்ரோ. அவங்க வந்து நம்ம மரியாதை நிமித்தமா நம்ம மேல ஒரு இது சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவருக்கு இந்த வீடியோ இந்த பதிவு மூலியமா அவருக்கு ஒரு முத்தம். பேர் சொல்லு. டேய் சும்மாறா. பேர் தெரியாது. சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? பேர் தெரியாது, அது நமக்கு தேவையில்ல. பட் அதே நினைச்சு உன்னை அவங்களுக்கு தேவை நினைச்சு பார்க்காம போயிட்டாங்கன்னா இல்ல இப்பவே ஸ்பாட்லயே அந்த ப்ரோவோட இதை பாக்குறோம். சரி படி பாப்போம். என்னடா ஏதோ ஓவரா பேசினீங்கிறான் இவன். யூடியூப்ல தான்டா போட்டிருந்தானா? மரியாதை எல்லாம் பேசுற. டேய் தவறால சும்மா இருக்க முடியாதடா. போட்டிருந்தாரு அவரு சார். ஏன்னா சொல்ல முடியும். ஏய் 80 தானே போறேன். ஏய் தூ ஏய் தூசுமா துப்பாரா சார். அதுல இருந்து ராபிஸ் நம்பர் அவன் நாயாடா அவன். இல்ல சொல்றேன், ஒரு பூனையை புடிச்சு கொண்டவங்களாம் வந்து பேசுறான். என்ன பண்றது? யாரு கொண்டது? டேனியல் டீனா தோரசிங்கோலடா. டானி பாஸ்கர். டேனியல்னு சொல்லுவோம். இந்த டேனியல் பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து எங்களுக்கு கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் அடிச்சா நான் ஒரு இவன் டேனியல் பாஸ்கர் 949 அப்படின்றவரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னா தலை நோ ஹெல்மெட் அண்ட் ராங் சைடு என்ன தலை அப்படின்னு கேட்டிருக்காரு. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் மாத்திரலாம் மூடிறோம். இல்ல பட் அப்படிலாம் இருக்காது. அவருக்கு ரொம்ப ஒரு அக்கறையை எடுத்து ஒரு கமெண்ட் போட்டு அந்த வீடியோக்கே கமெண்டர் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு எங்களுக்கு. அப்புறம் என்ன அவர்தான் முழுசா வந்து பாத்துருக்காரு. ஸ்வைப் பண்ண போயிட்டேன், ஏதோ கிறுக்கு பசங்க ஏதோ தேடுறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு இந்த வீடியோ மூலியமா இந்த பதிவு மூலியமா அவருக்கு ஒரு பெரிய முத்தத்தை வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், கட் பண்ணா கொடைக்கானல் இப்படிதான் போன வழின்னு சொன்னோம். அதையும் கட் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இது ஷார்ட்ஸ் இல்ல மாப்ள, லாங் வீடியோ இது. அப்படியா? ஆமா ஆமா. சரி ஓகே கைஸ், தயவு செஞ்சு இவன வீடியோ வந்து எடுத்துரு. அடிக்கடி என் பூப்ஸ் வந்துச்சு. பூப்ஸா நீ அதுக்கு எங்க இருந்துச்சு? ஆன் பண்ணி விடுறா. எங்க இருந்துச்சு? பூஸ்ட் இல்லடா, எல்லாம் கட்டி தான்டா. பூஸ்ட் ரேட் போடுறா. எல்லாம் ஆடுறா. வீடியோ ஆன்ல கம்பல. எவ்வளவு? 40 ரூபாய். ஆமா இது எவ்வளவு? 20 ரூபாயா? எல்லாம் எல்லாம் வேண்டியதுடா. மைக் மட்டும் தான் இருக்கு. வாடா குமார்
டீ ஊத்திரா தயவு செய்து. கொஞ்ச நேரம் கூட ஆகல, திருப்பி டீ பிரேக். ஆயா போறோம். அதாவது சுத்தி இருக்கிற நிறைய பேர் சுத்தி உட்காந்து நிக்கிறாங்க, எல்லாருமே எங்களை ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இருக்கிறதுக்கு 5 பேரு கடையில ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. 5 பேர் எங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். ஏன்னா இவன் ஹேண்ட்பேக் கட்டியிருக்கான், ஏதாவது திருட போறோம். உங்களை பார்த்தா மாட்டூசி போடுற டாக்டர் மாதிரியா இருக்கிறீங்க. முறுக்கு திருடுற மாதிரியா இருக்கு. முறுக்கா? என்னடா முறுக்கு இருக்குன்றாங்க. முறுக்கு போடுறவங்க முறுக்கு இருக்குன்ற காலை டருன்னு போட்டு பேசிய போடாப்பா. சைலண்டா ராஜ் உட்கார்ந்து இருப்பான், பின்னாடி வெளியே வரும். நான் சொன்ன முறுக்கா நான் வச்சுக்க டருக்கு. ஜீப் நான் தரமா இருக்குல்ல, கேள் எடுத்து ஓட்டும். ஜீப்பா தாரடா, மைக்கும் அப்பப்பா வித்தியாசம் வச்சுடா, ஏண்டா கீழே போட்டுக்கடா. வச்சுக்கோ. சிறு துளி தீ பட்டான் சபரி. டிஜே போல 2 ஊத்தி விட்டுருவோம். அற்புதமான ஸ்பாட்டு. தெரிஞ்சுதான் கடையை வச்சிருக்காங்க. பேசாம இருந்து ஒரு 5 மணி பேசாம இருந்தா யாரும் பார்க்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எத்தனை கிலோமீட்டர் பாரு, இன்னும் 2.5 மணி நேரம் காட்டுது. இன்னும் 2.5 மணி நேரம் காட்டுதா? இன்னும் கிतना किलोमीटर भैया? தயவு செஞ்சு மலை அடிவாரத்துல போய் போலீஸ்காரன் கூட படுத்துக்கலாம், பேசாம இருக்கு. அவன் கூட படுக்க தப்பா நினைக்காத. ராஜ்குமார் வந்து படுக்க விட்டுட்டு நம்ம வெளியே உட்காந்துருப்போம். ஏன் என்ன இழுக்கிற? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இல்லடா சொல்றேன். அப்ப நீ என்ன இழுக்க அமைதியா நான் இப்ப என்ன இன்னும் 72 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். 5 தான் போய் சேருவோம். கூட்டம் சந்திச்சாங்க, டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் கண்டிப்பா டிராபிக் ஆகும். நான் ரீல்ஸ் என்னைக்கு கொடைக்கானல் போறோம் பேச்சு எடுத்தோமா, நீ ஃபுல்லாவே கொடைக்கானல் ரீல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் யாரும் அந்த சிக்கன் சம்சாவா லெக் பீஸ் சம்சாவா? சாப்பாடுலாம் வரல, டிராபிக் எல்லாம் வெஜிடேரியன். நீ உன்னை எப்படி சிக்கன் சாப்பிட வரும்? வெறும் சம்சா இல்ல என்கிட்ட வந்து பதிவாயிருக்காது. நீ வெஜிடேரியன், நீ உனக்கு எப்படி ஆகும்? திரும்பி பண்ணிட்டேன். திருப்பி பதிவு பண்ணிட்டேன். நான் 2.5 மணி நேரம் காட்டுது. மெதுவா உருட்டிட்டு போனா 60லயே போவோம். என்னடா இவ்வளவு தூரமே 60ல தான். 60 வந்தோம். என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் நான் 2.5 மணி நேரம் முடிச்சிருக்கேன். எந்திரி. அதுக்கப்புறம் என்ன ரூம்ல தூங்கதானே போற? எங்க தூங்குறதா? நேரா போயிட்டு ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஒரு 10 படுத்துட்டு சாப்பிட்டு கிளம்புவோம். படுக்கிறதுலாம் வேலை இல்ல. ரூமுக்கு போயிட்டு திருப்பி அங்கே கிளம்புவோம். அதான் நானும் சொன்னேன். அது வரைக்கும் ரெஸ்டாடா? ரெஸ்டாரண்ட்ல சுத்திட்டே இருக்கும். இவன் ஓட்டுனா படத்துக்கு தூங்கினாலும் சரி. அப்ப கூட நீ ஒண்ணுமே பண்ணல. நீ எனக்கு தூக்கம் வருதுடா. வந்து ChatGPT வந்து நாங்க போட்டிருக்கோம் எப்ப போய் அரைவ் ஆகும், என்ன கதை அப்படின்னு. கதையை அனலைஸ் பண்ணிட்டு அது பிளான் மட்டும் தான். நாங்க பிளான் கூட ChatGPT தான். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா பிளான் வந்து ஒரு 6:30ல இருந்து 7:15க்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணுமா. 7:15 8 மணிக்கு வந்து தரது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். குவாக்கர்ஸ் வாக் அப்படின்ற இடத்துல போய் எங்க டிரைவர் மட்டும் ஸ்டெடியா இருந்துட்டா பரவாயில்ல. டிரைவர் படுத்துட்டாருன்னா இப்ப 5 மணிக்கு டிராபிக் ஆகுதா? இருக்கும்டா. 5 மணிக்கு டிராபிக்கா? பாரு. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. ரூமுக்கு போலடா, நம்ம நேரா அந்த குவாக்கர் வாக் போறோம். அந்த 11 மணிக்குள்ள அதுக்கு முன்னாடி சன்ரைஸ் பாக்குறோம். ஏதாவது பேச அந்த கூல் வெதர் அப்படின்னு சொல்லுது. கூல் வெதர்லாம் இல்ல, வெயில் அடிக்க போகுது நாளைக்கு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? அப்புறம் 8 மணிக்கு அந்த விசிட் ஆகுமா வெட்டு வச்சுக்குவோம். சரி 30 டிகிரி கீழே வச்சலாம். நான் சன்ரைஸ் கொடைக்கானல்
இதெல்லாமா சொல்லும். சன் எங்க இருந்து எந்திரிக்கும் சொல்லு. சன்ரைஸ் கொடைக்காமல் சன்ரைஸ் போட்டோ எடுத்து இதான் சன்ரைஸ் அப்படின்னு போறாங்க. போட்டோ டிஸ்பிளேட் ஆகுது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த சைடு இலக்கை If I'm not wrong, scientifically. தானே. டேய் ஸ்ரீ இப்போ 11 மணிக்கு செக்இன்னா அங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு கிளம்ப வேண்டியதானடா. தூங்குறதுங்க மதியானம் தூங்கி எந்திச்சு போவான்டா. போய் படுத்து கார்ல போய் படுத்துக்கோ. 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. Wake up to reality. அத பார்த்து தான்டா இது ஃபர்ஸ்ட் எங்க போனோம் பக்கத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீ எங்க போனோம். அதான்டா அது பக்கத்துல தான். அதுக்கப்புறம் மூணாவதா கொடைக்கானல் லேக். லேக்க பார்த்து ரூமுக்குள்ள போய்க்க. ரைட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் போலாம். ஃபால்ஸ் ரூமுக்கு போயிட்டு குளிச்சிட்டு டக்குன்னு கிளம்பிடணும். 10 நிமிஷம் டைம். ஃபால்ஸ்ரா நீச்சல் குளிக்கலாம். சும்மா போட்டு இருப்போம். ஏய் நம்ம அமைதியா ஏய் என்ன இலவிடாது. நல்ல விஷயம் தான்டா இது. சன்ரைஸ் பார்க்கணும்னா டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்குறாங்க. போமா இப்போ அப்படியே சைட்டா போறோம். அங்க டால்பின் வியூஸ். ஆமா ஓடிரு. ஏய் அத நீ என்ன பண்ற? ஏய் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 5:30 தான்டா உள்ளே போவோம். இல்ல இப்போ போகும்போது ஏறிடும். எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன? ஆமா இவருக்கு வந்து மலையை விரிச்சு போட்டு வச்சிருக்காங்க. வாப்பா தம்பி ஏறுன்னு. அறிவு கட்ட போறதுக்கே 5:30 ஆகும்டா. அங்க எங்க போற 2.5 மணி நேரம் காட்டுது. இங்க இருந்து கொடைக்கானலுக்கு 10 நிமிஷம் டீ குடிச்சு வந்துச்சா போயிடலாம். நீ வீடியோ அனுப்பிச்சு 1 மணி நேரம் உட்காந்துனா கண்டிப்பா 6 மணி ஆயிரும் மேல ஏறும். நீ அப்படி வரியா? டீ குடிச்சியா? அவ்வளோ கிளம்புவோம். எனக்கு காசு மட்டும் கட்டல. முடிக்கிறோம் வீடியோ முடிக்கிறோம். பாய் கட் பண்றோம். அங்க டால்பின் வியூஸ் சன்ரைஸ் பாக்குறோம். நம்ம அவ்வளவுதான். விட்டு தேடுறான் நோண்டி வாடிய பிச்சு கொடுப்பான். கைஸ் ஜஸ்ட் நோ நம்ம வந்து கொடைக்கானல் உள்ள ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபால்ஸு பேர் தெரில. நான் மேலே காட்டுறேன் பேரை. பயங்கரமா இருக்கு.